பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார். God is going to strengthen us from His word. தம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்த போகிறார். இன்றைக்கி காலையில் நான் தியானித்து கொண்டிருக்கும் போது யூதா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் தியானித்து பலப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 3 விஷயத்தை ஆண்டவர் நமக்கு பண்ணுறாரு. ஒன்று, ஃபாதர் காட் இஸ் சாங்டிஃபைங் அஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் protecting us and he has also called us. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். We have strength from God's word today. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் நம்ம பலன் பெற போகிறோம். ஆமென். இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபின் சகோதரமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. So we have been sanctified by God the Father. இன்னைக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்மை பிதாவாகிய தேவனே பரிசுத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை பிதாவாகிய தேவனே பரிசுத்தப்படுத்துகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் என்னை ப்ரிசர்வ் பண்ணுகிறார். we have been preserved by Jesus Christ. என்னை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, காக்கிறது மாத்திரமல்ல, என்னை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அல்லேலூயா. நம்மலாம் சொல்லாமா? பிதாவாகிய தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை காக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் டியோஷன் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இந்த ஞானமான வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு, இந்த ஞானமான வார்த்தைகளில் வருகிற ஒவ்வொரு வாக்கியங்களையும், ஒவ்வொரு ஆலோசனைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உம் நாமத்தின் மகிமைக்காக வாழ, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அதன்படி நடக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உம் சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே வருகிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம், இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் கைடு டு அஸ். இன்றைக்கி 28ஆம் அதிகாரம் படிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் 28 வசனம் இருக்கிறது. ஆமென். இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் கைடு. ஞானமாக எப்படி வாழலாம், ஞானம் இல்லாமல் எப்படி வாழறாங்க, நீதியாக எப்படி வாழலாம், நீதி இல்லாமல் எப்படி வாழறாங்க. சாலமோன் ராஜா தன் மக்களுக்கு, சாலமோன் ராஜா தான் இதை எழுதியிருக்காரு. பட் இது அவருடைய பாரம்பரியமாக வந்த ஞானோதயங்கள், ஞானமுள்ள வார்த்தைகள், ஒரு பொயட்டிக் ஃபார்மில், கவிதை வடிவில் சாலமோன் ராஜா இந்த பாடல்களை பாடியிருக்கிறார். இது இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு வசனங்களும் அர்த்தத்தை கொடுக்க போகுது. தீஸ் ஆர் அப்சல்யூட் லாஸ். உண்மையான ஆண்டவருடைய வசனத்தில் உள்ள நியாய பிரமாணத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அப்சல்யூட் லாஸ். தீஸ் ஆர் ப்ராமிசஸ். இது நம்ம இந்த கைடை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா. we need to ponder it. அதை பார்த்து தேடி படித்து நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அபியாசப்படுத்த வேண்டும். பார்த்து நம்முடைய வாழ்க்கைக்கு அதை அபியாசப்படுத்த போகும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய சென்ட்ரல் தீம், அதனுடைய மைய கருத்து என்ன தெரியுமா? ஞானம். ஆமென். ஞானம் என்பது உங்கள் கையில் உள்ள ஒரு கார்னு நினச்சிங்க. இந்த கார் நல்ல மைலேஜ் கொடுக்கும். இந்த கார் ரிப்பேர் ஆகாது. இந்த கார் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கார் அப்படி நினச்சிப்போம். இந்த கார் நல்லா ஜில்லுன்னு ஏசி உள்ள கார். இந்த கார் என்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும். அது போல தான் அந்த காரில் தானே போவோம். மைலேஜும் கொடுக்கணும், ஏசியும் நல்லா வரணும், பாதுகாப்பாக இருக்கணும், ட்ராவல் பண்ணுறது போல். நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகிடுவோம். இந்த எமோஷனில் கோவப்படுவோம், அழுவோம், கத்துவோம், அப்புறம் படித்ததை வச்சு செய்வோம், சிலர் சொன்னதை வச்சு செய்வோம், கேட்பவரை வச்சுலாம் செய்வோம். ஆனால் ஞானம் தனியாக நின்று என் வழியில் வரியான்னு கூப்பிடும். அந்த ஞானத்துக்கு ஒரு போதனை தான் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தில் ஞானி நமக்கு என்ன சொல்லித்தர போகிறாருன்னா, கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் லேர்னிங். நீ நிறைய படி.
நிறைய படி, நிறைய படி. சொல்லுங்கள், நிறைய படி, நிறைய படி. படி கல்வி என்பது நம் வாழ்க்கையில் நிற்கப் போகிறதே இல்லை. கல்வி கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு தான் சான்றோர் என்று பெயர், நமக்கு ஞானிகள் என்று பெயர். அதில் ஞானத்தை படி என்பதாக சாலமோன் ஞானி நமக்கு இந்த அதிகாரத்தில் சொல்லித்தர போகிறார். ஒரு எந்த மனிதன் ஞானத்தை கற்கிறானோ he will become the right leader. அவன் உண்மையான தலைவனாய் மாறுவான். நமக்கெல்லாம் தெரியும், நம்ம கையில் இருப்பதை வைத்து நாம் செயல்படக்கூடாது. நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். we need to understand the wisdom, we need to apply the true wisdom, not the fake wisdom. சில நேரத்தில் நம்மளை நம்ம ஞானி நினச்சிட்டு செய்து கொண்டிருப்போம். இல்லை, நம்மை நாம் ஞானிகள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஞானமாய் பேசுகிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, ஞானமாய் வாழ வேண்டும். நாம் ஞானிகள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது, ஞானிகளாய் வாழ வேண்டும். ஸோ இன்றைக்கி சாப்டர் நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பை சொல்லித்தர போகுது. எதெல்லாம் சாலமோன் ராஜா சொல்லித்தரார்னா, வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறார், வேலையை பற்றி சொல்லியிருக்கிறார், உறவுகளை பற்றி சொல்லியிருக்கிறார், பணத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், பொது இடங்களில் எப்படி வாழணும் என்பதெல்லாம் சாலமோன் ராஜா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். பல காரியங்களை பற்றி வார்ன் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக லேசினஸை பற்றி, சோம்பலாக இருக்காத, சோம்பல் எவ்வளோ அவனை கஷ்டப்படுத்து என்பதை பற்றி பேசுவார். இன்னொன்று அதிகமாக சொல்கிறது, துன்மார்க்கமாய் இருக்காத. டோன்ட் பி எ பேட் கை, டோன்ட் பிகம் எ பேட் எக்ஸாம்பிள். நம்மளை பார்க்கலாம், ஓ இவரா ரொம்ப பேடுங்க, இவங்களா ரொம்ப பேடுங்க, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நம்ம சொல்கிறோம்ல, நான் நல்லவனுக்கும் கெட்டவனாக இருப்பேன், கெட்டவனுக்கும் கெட்டவனாக இருப்பேன். நோ, லெட் அஸ் நாட் பிகம் எ பேட் எக்ஸாம்பிள்ஸ் என்பதெல்லாம் சொல்லி தரப்போகிறார். நம்ம ஆல் டுகெதர் பார்த்தோம்னா சாலமோனுடைய ஞான புஸ்தகம் இந்த நீதிமொழிகள் என்பது ஒரு ப்ராக்டிக்கல் கைட். நிறைய டூல்ஸ் நமக்கு கொடுக்கும், இப்படி வாழு, அப்படி வாழு, இப்படி வாழாத என்று. பல நேரங்களில் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி போல் இருக்கிறது. அது நம்மை இப்படி நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. இன்றைய சாப்டருக்குள்ளே நம்ம போக போகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி இன்றைய சாப்டருக்குள்ளே போகலாம். ஓ ரி காதாலாபா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஞானத்தின் வழியில் போகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதாக 28ஆம் அதிகாரத்தில் பேச போகிறோம். The blessings that we receive when we follow the path of wisdom. ஞானத்தின் வழியில் போகும்போது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஞானம் தான் கரேஜ் கொடுக்கும், ஞானம் தான் தைரியத்தை கொடுக்கும் என்பதாக ஞானி பேச போகிற 28 வசனங்களுமே 28 மலை மாதிரி இருக்குங்க. 28ல் ஒன்றை பின்பற்றினாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஒவ்வொன்றும் ஞானமாக இருக்கிறது. நமக்கு இருக்கிற இந்த குறைப்பட்ட நேரத்தில் இதை நாம் படிக்க பார்க்கும். பாருங்கள், முதல் வசனம் சொல்லுகிறார், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இந்த துன்மார்கள் ஏன் தெரியுமா ஓடுறாங்க பாருங்க? they don't have courage, they have a hidden fear. தப்பாக நடக்கிறவங்களுக்கு எப்பயும் ஒரு பயம் உள்ளே இருக்கும். நம்மளை யார் எப்போ அடிச்சிருவாங்களோ, நம்மளை யார் பிடிச்சிருவாங்களோ, நம்ம மாட்டிக்குவோமோ என்ற எண்ணம் இருக்குமா இருக்காதா? அதனால் யாரும் துரத்தாமலே என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். because they are living a life of கிவிங் டிஸ்ப்ளஷர் டு காட். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழறதுனால அவங்களுடைய கான்ஷியன்ஸே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயந்து கொண்ட ஒரு உள்ளான ஒரு பயம் இருக்கிறது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, the wicked's heart is always fainted. மனசில் மயக்கடிச்சு போய் விழுந்திருக்காங்களாம். யார்? துன்மார்க்கன். நீதிமான்கள் ஒருவேளை உடம்புல மயக்கடிச்சு விழுந்தாலும் மனதில் என்ன பண்ண மாட்டாங்க, மயக்கடிக்க மாட்டாங்க. துன்மார்க்கன் எங்கே மயக்கடித்திருக்கிறான்? மனதிலே. அவன் மனது பலமாய் இருக்கவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, யாரும் தொடராதிருந்தே ஓடி போகிறான். பட் த ரைச்சியஸ், நீதியாய் நடக்கிறவர்கள், நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இட் இஸ் ரியாலிட்டி. இது நம்முடைய சைக்காலஜி, நம்முடைய மனநிலை என்று சொல்லலாம். துன்மார்க்கத்தில் வாழ்ந்தால் மனது மயக்கமாகிவிடும், நீதியில் வாழ்ந்தால் மனது தைரியமாக நிற்கும். பனிஷ்மெண்ட்டை பார்த்து பயப்படாது, டிசாஸ்டரை பார்த்து பயப்படாது, வாழ்க்கையில் வருகிற வேதனைகளை பார்த்து நீதிமானுடைய மனது பயப்படாது, சிங்கத்தை போல் இருப்பான். பாஸ்டர், நாங்கள் எங்கே பாஸ்டர் நீதிமான்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. எல்லா பாவங்களையும் மன்னித்து அந்த துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்து நீதிமான்களாய் மாற்றக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை சொல்லுகிறார், தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள், புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அது நற்சீர் நீடித்திருக்கும். தேசத்தில் பாவம் அதிகமாச்சுன்னா காவல் காக்கிறவங்க என்ன பண்ணோம்? நிறைய வரணும். அங்கங்கே
காவல்துறையும் இருக்குது, நம்ம நாட்டில் மிலிட்ரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, வாட்ச்மேன் இருக்காங்களா? அதே போல் நைட்டில் காவல்துறைக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்ன இருக்குது, 3ஆம் கண் சிசிடிவி கேமரா இருக்குது. ஏன் இவ்வளோ போடுறோம்? பாவம் பெருகி இருக்கிறது, தப்பு பெருகி இருக்கு. யாருமே கண்டுபிடிக்காமல் எப்படி தப்பு பண்ணோன்னு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம கண்களால் கண்டுபிடிக்க முடியாமல் தான் எது கண்டுபிடிக்குது? சிசிடிவி கேமராவும் ஏஐயும் கண்டுபிடிக்கிறது. ஆக பாவம் பெருகும்போது நிறைய அதிகாரிகள் இருக்க வேண்டும். புத்தி அறிவுள்ள மனுஷர்கள் அதில் நற்சீர், அதனால் மனுஷனாலோ அதில் நற்சீர் நீடித்திருக்கும். அப்போ ஒரு மனுஷன் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஞானமாக இருக்கிறான்னா பல பேர் வாழ்வாங்க. ஆபத்து வருவதுக்கு முன்னாடி தடுப்பாங்க. திருடனை முன்னாடியே பிடிச்சிருவாங்க, கொலைகாரனை முன்னாடியே பிடிச்சிருவாங்க, துன்மார்க்கனை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? புத்தி உள்ள மனிதர்கள். சாலமோன் ராஜா சொல்கிறாரு, நீங்கள் அனைவரும், தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் புத்தியும் அறிவு உள்ள மனுஷனாக இருங்கள். சொல்லலாமா? நாங்கள் புத்தியும் அறிவுள்ள மனுஷர்களாக இருப்போம். சொல்லாமா? நாங்கள் புத்தியும் அறிவுள்ள மனுஷராக இருப்போம். மற்றவர்களுக்கு நற்சீர் விளங்கும்படி செய்வோம். ஆமென். நற்சீர், அருமையான வார்த்தையில் நற்சீர். ஆமாம், நன்மைகள், நல்லது செய்கிறவர்களாய் நாம் இருப்போமா? எத்தனை பேர் இருப்பீங்க? ஆமாம், ஒரு முடிவு எடுக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கி நான் யாருக்காவது ஒரு நல்லது பண்ணோம், யாருக்காவது ஒரு நல்லது பண்ணணும், நல்லது பேசணும். அது ப்ரே பண்ணலாமா? ஆண்டவர், நான் இன்றைக்கி யாருக்காவது ஒரு நல்லது பேசணும், நான் நல்லது பண்ணோம், நல்லது பேசணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 3ஆம் வசனம், ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடிக்கு வெள்ளமை அடித்து கொண்டு போகிற மழையை போல் இருக்கிறான். A poor man who oppresses the poor man. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க. பணக்காரன் ஏழை ஒடுக்கிறத பார்த்துருக்குறோம். ஏழையை ஒடுக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கே தெரியும் ஏழ்மையினுடைய கஷ்டம். ஆனால் தேசத்தில் கெட்டவர்கள் மாறும்போது ஏழ்மை என்னவா மாறுமா? ஏழையை ஒடுக்குறது. தேசத்தில், உலகத்தில் பல இடத்துல யுத்தங்கள் நடக்குதுங்க. அந்த யுத்தத்தில் உள்ள மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரிலீஃப் மெட்டீரியல் போதாம். அந்த ரிலீஃப் மெட்டீரியலே போவதற்கு முன்பதாக சில குழுக்கள், சண்டை போடுகிற குழுக்கள், அதை பலாத்காரம் பண்ணி பிடுங்கி வச்சுக்கிட்டு எந்த ஏழைகளுக்கு வந்துச்சோ அவங்களுக்கு அதிக விலையில் விற்கிறாங்களா. அவங்க நிறைய சாப்பிட்டுட்டு மீதியை விற்கிறாங்களா. ஏழைகளை ஒடுக்குறது. திஸ் இஸ் ஷாக்கிங். ஆமென். திஸ் இஸ் அன் அன்சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி. திஸ் இஸ் ஆப்ரஷன். திஸ் இஸ் டார்மெண்டேஷன். இது மக்களை ஒடுக்குகிற ஒரு செயல். இது கர்த்தருக்கு பிடிக்காது. அது எப்படி இருக்குமா? விளையாதபடி வெள்ளம் அடித்து கொண்டு போகிற மழையை போலுகிறோம். மழை அவசியமா? மழை பெஞ்சால் தான் செடி முளைக்கும். ஆனால் அந்த மழை உங்கள் விளைச்சலே வெள்ளமாக அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அப்படி இருக்கானா? நானும் ஏழை, நீங்களும் ஏழை, நானும் ஏழை, நீங்களும் ஏழை, ஆனால் உங்களோட இதெல்லாம் நான் எடுத்துக்குவேன் அப்படின்ற நிலையில் இந்த ஏழைகள் இருக்கிறார்கள். அப்போ ராஜா சொல்லித்தராரு, யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் திஸ் பீப்புள் ஆல்சோ. ஐஸ்வர்யவான் மாத்திரம் தரித்திரனை ஒடுக்கிறதில்லை, தரித்திரனும் யாரை ஒடுக்குகிறானா? ஏழைகளை ஒடுக்குகிறான். ரைட். 4th verse, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள், தேவ பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோடு அவர்களோடைய போராடுகிறார். ஆண்டவருடைய பைபிள் நம்ம படித்தா தான் எது நல்லது எது கெட்டது என்று தெரிகிறதா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, கெட்டது பண்ணுறவங்கள பார்த்து கேள்வி கேட்குமா? அப்படி பண்ணாத சொல்கிறோமா? ஆமாம். நீங்கள் பைபிளே படிக்கலை, வேத பிரமாணத்தை விட்டு நீங்களே விலகி போயிட்டீங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லையே. யார் பண்ணாதது அவன் பண்ணுறான்? நமக்கு ஏற்றா போல தான் சொல்லுவோம். இங்கே சாலமோன் ராஜா சொல்கிறார், நீங்கள் வேத பிரமாணத்தை கை கொள்வீர்கள் என்றால் விட்டு விலகுகளோடு போராடுவீர்கள். You will always have an argument. You will always have an argument with them, misunderstanding with them. You will always have an content. You will contend them. நீங்கள் அவர்களை என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து இப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம். If you forsake the law, நீங்களும் வேதத்தை விட்டுட்டீங்கன்னா ஒத்து போகலாம். இப்போ பிரச்சனையே தான். நம்ம கையில் பைபிள் எடுத்த பிறகு என்ன வருது? நம்ம சொல்கிறத மற்றவங்க யாருமே கேட்க மாட்டாங்க, யார் சொல்கிறதையும் நம்ம கேட்க மாட்டோம். இதை புரிந்து கொண்டு தான் சாலமோன் ராஜா சொல்கிறார், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள் புகழ மாட்டாங்க.
துன்மார்க்கரோட போராடுவாங்க. நீங்களும் நானும் இன்றைக்கி துன்மார்க்கரை புகழுறோமா போராடுறோமா? இல்லை, புகழும் இல்லை போராடவும் இல்லை, மௌனமாயிட்டோம். வாயை திறந்தால் பிரச்சனை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, நம்ம வாயை திறக்கலாலும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம ஜெபத்தில் இன்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். யூ நீட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த டார்க் ஃபோர்ஸஸ். இருளின் அதிகாரங்களோடு போராடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார்கள். 5ஆம் வசனம், துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். Evil men do not understand justice. அவங்களுக்கு நியாயம் தெரியாது, தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. They don't know how to apply justice for them. இதுதான் நீதி, இது எனக்கு ஒவ்வும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நியாயத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஜஸ்டிஸ் எனக்கு செட் ஆகாது என்று சொல்வார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஞானவான்களாய் இருப்போம் என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்போம் என்றால், இந்த ஞானம் நமக்கு பொருந்தும். நாம் சகலத்தை அறிவோம். We will learn justice, we will learn wisdom. நியாயத்தை புரிந்து கொள்வோம். ஆமென். ஆமாம், we will live a simple life of humanity. சாதாரணமாக எப்படி வாழ்வோம்? மனிதனாய் வாழ்வோம். ஆனால் இதை துஷ்டர் அறிய மாட்டார்கள். கெட்ட வழியில் போகிறவங்க நியாயத்தை அறிய மாட்டாங்க, அறிஞ்சு கொள்ளவும் மாட்டாங்க. நீங்கள் ப்ரே பண்ணும்போது வரவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா சொல்லுவாங்க? ஜீசஸ் என்னை மாற்றிட்டார்னா என் தொழில் போயிடுங்க அப்படின்ட்டு அங்கேயே இருப்பார்கள். அதனால் ஞானி சொல்கிறார், கர்த்தரை நீங்கள் அறிகிறவர்களாக இருந்தால் எல்லா நன்மைகளையும் சகலத்தையும் அறிவீர்கள். ஆமென். ஆண்டவர்களை ப்ரே பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த வளர்ந்து கொண்டு போயிருக்கிற உலகத்தில் சகல ஞானத்தையும், ஆண்டவரை நேர்மையான ஞானத்தையும், நற்சீர் பொருந்தத்தக்க ஞானத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு கம்பேரிசன் கொடுக்க போகிறாரு. புவர் அண்ட் தி ரிச். 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இரு வழிகளில் நடக்கிற திரவியக்காரன் ஐஸ்வர்யவனாயிருந்தான், நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. ஜனங்க வராங்க, 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் தரித்திரன். ரைட்டா? நீங்கள் யாரை புகழ்வீங்க? கரெக்டாக சொன்ன ஐயா, பணக்காரனை புகழ்வார். ஏன் தரித்திரனை புகழ மாட்டீங்க? ஏன்னா அவங்க கையில் என்ன இல்லை? காசு இல்லை, வேலைக்கு போகல அப்படின்னு நினச்சிப்போம். ரைட்டா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பணக்காரனா ஐயா போய் புகழ்ந்துனே இருக்கார். பார்த்தா அவன் 2 லைஃப் வாழறான். உங்கள் கையில் ஒன்று சொல்கிறான், இன்னொருத்தர் கையில் ஒன்று சொல்கிறான். என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன சொல்லுவீங்க? என்னப்பா அவன் அப்படின்னு சொல்லுவீங்க தானே? அந்த ஏழை வீட்டுக்கு போனீங்க, அவன் கையில் காசு இல்லை, ஆனால் நேர்மையாக நடக்கிறான். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம் அதை செய்கிறான். இப்போ யாரை புகழ்வீங்க? சூப்பர். பணம் ரொம்ப நேரம் ஒன்றும் நம்மை பாதுகாக்காது, பணம் எல்லா பிரச்சனையும் நம்மை காப்பாற்றாது. ஆனால் இந்த உத்தமம் என்பது நம்மை பாதுகாக்கும் என்பதை தான் ஞானி சொல்கிறார். The one who preserves his ways, தன் வழிகளை நேர்மையாய் பார்த்து கொள்கிறவன். ஈவன் இன் பாவர்ட்டி, ஏழ்மையிலும் நேர்மை அவசியம். இன்டெகிரிட்டி இன் த மிட்ஸ்ட் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையிலும் நேர்மை. நல்லா இருக்குல்ல? வறுமையிலும் நேர்மை அவசியம். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் இரு வழிகளில் இருக்கிறான். இங்கே தமிழில் இரு வழிகள் என்று சொல்கிறது. ஆங்கில வசனம் சொல்லுது, the one who perverse in his perversed way. அதாவது என்னன்னா, ஒன்று சொல்லி உங்ககிட்ட டீல் பண்ணியிருப்பான், ஆனால் என்ன பண்ணிடுவான்? இன்னொன்று பண்ணிடுவான். இப்போ யார் பக்கம் சாய்வீங்க? தரித்திரன் பக்கம். விடுங்க, நான் ஏழை கூட டீல் பண்ணுறேன். நான் பணத்துக்கு பின்பதாக வருகிறவன் அல்ல, உத்தமத்துக்கு பின்பதாக வருகிறவன். ஜிம் ரான் என்கிற ஞானி ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம். கவனிங்க கவனிங்க கவனிங்க. நீங்கள் பணக்காரராக இருந்தீங்கன்னா, கவனிங்க, பணக்காரராக இருந்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸில் வெளி உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை மதிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்களேன் எனக்கு. என்ன பண்ணுவாங்க? பணக்காரனாக இருந்தால் மதிப்பாங்க. நீங்கள் நேர்மையானவனாக இருந்தால் நம்புவாங்க. என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எது வேணும்? மதிப்பு வேணுமா, நம்புறது வேணுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். பணக்காரனாக இருந்தால் மதிப்பாங்க, நம்ப மாட்டாங்க. ஆனால் பணக்காரன் என்ன பண்ணுவானோ அதை பண்ணுவான். நேர்மையானவனாக இருந்தால் மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்புவாங்க. என்ன பண்ணுவாங்க? உங்களை ஜனங்க நம்பணுமா மதிக்கணுமா? ஆமாம். இன்றைக்கி வாழ்க்கை எதுக்காக ஓட போகிறோம்? ஜனங்க என்ன நம்பணும்னு ஓட போகிறோமா, மதிக்கணும்னு ஓட போகிறோமா?
மதிக்கணும்னா எல்லா தப்பும் பண்ணி நம்ம மேல் லெவலில் காட்டிக்கிட்டே இருந்தால் போதும், மதிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நம்புறது என்ன தெரியுமா? எளிய முறையில் இருந்தாலும் நம்பிக்கை வரும். அந்த ஞானத்தை தான் இன்றைக்கு நீதிமொழிகள் நம்ம கற்றுக் கொடுக்குறது. உங்களை யார் நம்புகிறாங்க, உங்களை யார் நம்பலை? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ப்ரே பண்ணி பாருங்களா, ஆண்டவரே என்னை நிறைய பேர் நம்பலை, ஏன்னா என்னை நம்பி என்னென்னலாம் பண்ணாங்களோ, நான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டேன், இன்றைக்கி என்னை நம்புகிற அளவுக்கு நான் வாழ்க்கை வாழறேன். ஒரு ப்ரேயர் பண்ணுங்களேன். ஜனங்க என்னை நம்பணும் ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் சர்ச்சில் இருக்கேன், நான் கையில் பைபிள் வச்சுருக்கேன், என்னை யாருமே நம்ப மாட்டாங்களப்பா என்று ஒரு ப்ரேயர் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் மக்கள் உங்களை நம்பக்கூடிய வழியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை அந்த பணக்காரனோட இந்த ஏழை நல்லவங்க, அந்த ஒரு பெருசாக இருக்காங்க, உங்களோட இந்த சிஸ்டர் நல்லவங்க, சரி இந்த பிள்ளை கையில் சம்பளமே இல்லை, காசே இல்லை, ஆனால் நல்ல பிள்ளை என்று சொல்லத்தக்கதான ஒரு நல்ல பேர் எனக்கு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். வாங்கிடலாமா நல்ல பேர்? ஆமென். நீங்கள் பணக்காரராக இருந்தால் ஜனங்கள் மதிப்பார்கள், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஜனங்கள் நம்புவார்கள். ஓகே, ரைட். 7ஆம் வசனத்துக்கு வந்துட்டோம். வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகம் உள்ள புத்திரன். எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு ஆசை? அனுப்பலாமா? எல்லா ஸ்கூலுக்கும் 5லேருந்து 6 ஒரு டியூஷன், 6லேருந்து 7 இன்னொரு டியூஷன், 7லேருந்து 8 இன்னொன்று, 8லேருந்து 9 இன்னொன்று இல்லை. அவன் பைபிளை புரிஞ்சிக்கிட்டானாலே அவன் வாழ்க்கையை புரிஞ்சுப்பானா? இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் பைபிள் படிக்கலான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகம் உள்ள புத்திரன். அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்க. நம்ம சில்ட்ரனுக்கு நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவர் சில்ட்ரன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க நம்மளோட ஒரு ஸ்டெப்பு அந்த பக்கம் போய் பார்க்கணும், நம்மளோட ஒரு ஸ்டெப் அஹெடாக போய் பார்க்கணும். அவங்க அது மாதிரி போகிற மாதிரி எனக்கு தெரில, எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப அஹெடாக யோசிக்கணும். நம்ம கிளம்பிட்டோன்னா வீட்டு சாவி எடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க நம்ம கையில் கேட்கணும். நம்ம பிள்ளைங்க எதுவுமே கேட்கல, அவன் பாட்டு கேம் விளையாட்டுருக்கான். நம்மளே வீட்டு சாவி எடுத்துகிட்டு வீட்டை பூட்டிட்டு சாவியை உள்ளே வச்சு வெளியே பூட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டு கூட 2 பசங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, எல்லாம் கூட இருக்குது. நம்ம தப்பு பண்ணதை பற்றி அவங்களுக்கு தெரில, மிஸ்டேக் பற்றி எனக்கு தெரியல. ஏனென்றால் அவர்கள் வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை. They did not keep the law of God. ஆண்டவருடைய வசனம் தான் நம்ம மூளையை ஓப்பன் பண்ணி கொடுக்குது. ஆமென். டிசர்னிங் சன்ஸ், டிசர்னிங் சில்ட்ரன். ஆமென். இந்த டிசர்ன்மெண்ட் ரொம்ப அவசியங்க. இதைத்தான் அவர் சொல்லுகிறார், விவேகம் உள்ள. அதான சொன்னார், விவேகம் உள்ள. விவேகம் உள்ள டிசர்னிங். ரோட்டில் போட்டிருப்பாங்க வேகம் விவேகம் அல்லன்னு ரோட்டில் எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ வேகமாக போனீங்கன்னா நீ புரிஞ்சுக்கிற ஆளே இல்லை. அங்கே ரோடே இல்லை, நீ வேகமாக போய் என்ன பண்ண போகிற? உன் வண்டியில் பிரேக்கே இல்லை, வேகமாக போய் என்ன பண்ண போகிற? நீ ஓட்டுறது 2 வீலர், கார் கூட வேகமாக போய் என்ன பண்ண போகிற? விவேகம் இஸ் டிசர்னிங். அதுக்கு ப்ரே பண்ணலாமா? கண்டிப்பாக. ஆண்டவரே எனக்கு விவேகம் உள்ள ஞானத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு விவேகம் உள்ள ஞானத்தை தாரும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். நான் ஒரு நாள் செடிகளுக்கு டிராக்டரில் தண்ணி அடிக்கிற ஒரு வண்டியை பார்த்தேன். அவங்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றினுக்கிறாங்க. உண்மைங்க, மழையும் பெஞ்சினுது, நல்ல மழை பெய்யுது. அதில் ஒரு 3 பேர், ஒருத்தர் வண்டி ஓட்டிங்கிறார், 2 பேர் செடிக்கு, அந்த ரோடு ஓரம் உள்ள செடிக்கு நல்லா தண்ணி அடிச்சுன்னுக்கிறாங்க. ஓரம் நிறுத்திட்டு மழை பெய்யுதுங்க தண்ணி அடிக்கலண்ணா. இல்லை சார், லோடில் தண்ணி ஏற்றிட்டோம், நாங்கள் அடிச்சுட்டு தான் போவோம், காலி பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னா. இல்லைங்க, அந்த தண்ணியை அவங்க கையில் என்னால் பேச முடியல. புரிந்து கொள், அது மாதிரி நிறைய புரிந்து கொள்ளாத விஷயங்கள் நம்ம செய்கிறோங்க. ஏன்னா நம்ம மைண்டு ஆக்டிவாக இல்லை. கொஞ்சம் பைபிளை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய திங்க் பண்ணோம்னா நம்ம புரிந்து கொள்ளுதல்வர்களாக இருப்போம். நாளைக்கு என்ன ஆகும் நம்ம இன்றைக்கி புரிஞ்சிக்கல, அடுத்த மாதம் இன்றைக்கி என்ன ஆகும் நம்ம புரிஞ்சிக்கல, அடுத்த மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது நம்ம புரிஞ்சிக்கல. வேதத்தை அறிந்தவர்கள் தான் விவேகம் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். பட் இஃப் ஹி இஸ் எ glutton, போஜன பிரியனாய் இருந்தும் போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். போஜன பிரியனும் டேஞ்சர் தான், போஜன பிரியனோட ஃப்ரெண்டும் டேஞ்சர் தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றீங்க, வார் சாம்பார் சாதம் சாப்பிட போகலாம். சாம்பார் சாதம்லாம் நான் வரமாட்டேன்ட்டான். என்ன பண்ணுவீங்க? சரிவா, உனக்காக இன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிட வரேன், சாப்பிட போகிறீங்க, அவனுக்கும் வாங்கி தரீங்க.
திரும்பி நாளைக்கு அதே ஃப்ரெண்டு கூட தான் கிளாஸுக்கு போனோம். வா இன்றைக்கி தயிர் சாதம் சாப்பிட போகலாம். அன்றைக்கி அவன் சொல்கிறான் தயிர் சாதம்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன்றான். நீங்கள் வாங்கி தரீங்க, எத்தனை நாள் வாங்கி தருவீங்க? எத்தனை நாள் அவன் வாங்கி தருவான்? லாஸ்ட்டில் உங்கள் ப்ராப்ளம் உங்களை விட ஹைட்டாக போய் உங்கள் ஃபாதர் கையில் வரும். அந்த நேரத்தில் தகப்பனுக்குன்னா வந்துடுதான் அவமானம். போஜன பிரியன், ஃபுட்டு தான் மெயின், ஃபுட்டு இல்லைன்னா கஷ்டம், நான் அப்படி சாப்பிட மாட்டேன், ஐ எம் எ glutton மேன், எனக்கு உணவு தான் முக்கியம், போஜன பிரியன், ஃபுட் 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 அப்படின்னு நீங்கள் பேசுகிறதும் தப்பு. அப்படி பேசுகிறவங்களோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதும் தப்பு. எஸ், ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட், உணவு முக்கியம்தான், வாழ்க்கைக்கு உணவு முக்கியம்தான். ஆனால் அந்த உணவினால் அவமானம் வர வேண்டும் என்று ஒரு மகன் நினைக்கிறான் அல்லது அவனுடைய தோழன் நினைக்கிறான் என்றால் அது எவ்வளவு கடினமான விஷயம். உணவுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதை ஞானி சொல்லி தர. இது யார்? ராஜா, அரண்மனையில் உள்ள மன்னன் இதை சொல்லி கொடுக்கிறான். 8th verse, அநியாய வட்டினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரன் பேரில் இறங்குறவனுக்கு அதை சேர்க்கிறான். ஸோ unfair interest, they use the power to cheat and steal. இது வந்து எக்ஸ்டார்ஷன் என்று சொல்வார்கள். தம் பவரை யூஸ் பண்ணி அதிக வட்டி வாங்கி யூஸ்வரியில் போட்டு, ஏன்னா வசனம் சொல்கிறது அந்த காலத்து எக்கனாமிக்ஸில் உன் பணத்தை வட்டிக்கு கொடாதிருப்பாயாகன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏழைகள் கையில் நிறைய வட்டி வாங்குறாங்க. லாஸ்ட்டில் இதை யாருக்கு சேர்த்து வைப்பாங்களாம்? இந்த பணம் திரும்பவும் அந்த ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்குற ஒரு நல்லவனுக்காக கொடுக்கப்படுமா. நேபுகாத்நேச்சார் என்கிற மன்னன் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் சூறையடித்து, குறிப்பாக எருசலேம் தேவாலயத்தை சூறையடித்து எல்லா கோல்டு சில்வரையும் எடுத்துகிட்டு போய் பாபிலோனில் சேர்த்துக்கிட்டான். ஆனால் கோரேஸ் என்று சொல்கிற ஒரு மாமன்னன், பெர்சிய நாட்டு மன்னன் வந்த பிறகு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணார். அந்த கஜானாவே காலி பண்ணி தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அடிமையில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் விடுதலை செய்தான் அந்த பெர்சிய நாட்டு மன்னன். அதனால் தேவையில்லாமல் பிறருடைய பணத்தை எடுக்கிறவர்கள் திரும்பவும் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க காலத்திலே யார் ஏமாற்றி வட்டி வசூலித்தார்களோ ஏழைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு அது போகும் என்பதை ஞானி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். காதிலே கேட்பவர்களை பற்றி பேச போகிறார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நம்ம ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி வசனத்தை லிசன் பண்ணோம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீச் பண்ணுவாராம். ஏன்னா நான் ப்ரே பண்ணும்போது அந்த ஆள் ப்ரேயரை வேணான்னு உட்காந்துதான்னா என் டைம் வேஸ்ட் ஆகிடும். வசனத்தை ப்ரீச் பண்ணிவிட்டு விசுவாசிக்கிறியான்னு கேட்பாரான். விசுவாசித்தா ப்ரே பண்ணுவாராம், இல்லை ப்ரே பண்ணவே மாட்டாராம். அப்போ வசனத்தை கேட்கலன்னா ப்ரேயர் ஃபுல்ஃபில் ஆகாது. நான் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்குறேன், நான் மெசேஜ் கேட்க மாட்டேன், எனக்கு மெசேஜ் சொல்கிறது வேணாம், ஆனால் எனக்கு ப்ரே பண்ணி ரிலீஃப் வாங்கித்தாங்கன்னா அந்த ப்ரேயர் என்ன பண்ணாது, பலிக்காது. இட் இஸ் அன் அபாமினேஷன் என்று சொல்கிறது. இது கர்த்தருக்கு அருவருப்பானதாய் இருக்கிறது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியை நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுந்தரித்து கொள்வார்கள். Whoever causes the upright to astray in the evil way, நல்லவனை கூட்டு போய் தீமையில் தள்ளி கொண்டு யாரெல்லாம் அதை பார்த்து ரசிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த குழியிலே விழுவார்கள். யாருக்கு வெட்டினார்களோ அந்த மனுஷன் தப்பித்து கொள்ளுவான், அவர்களுக்கு மாறாக நன்மை கிடைக்கும். ஆக நான் தீமை செய்கிறவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தி உள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். ஐஸ்வர்யவான் கையில் பணம் எப்படி வந்துச்சுன்னு தரித்திரர் கேட்டுனே இருப்பாங்க. எப்படி நீங்கள் பணக்கார ஆனீங்க கேட்க மட்டும் மாட்டாங்க, செக் பண்ணுவாங்க. இவர் உண்மையில் பணக்காரா சம்பாதிச்சு வந்தாரா ஏமாற்றி வந்தாரா? ஏன்னா தரித்திரன் என்னவா இருக்கான்? ஞானவானாக இருக்கான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏழைகள் ஞானவான்களாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? கையில் காசு இல்லாதவங்க ஞானவான்களாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆனால் பணக்காரர்களாக இருந்து ஞானம் இல்லாதவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே தரித்திரன் வருகிறான், அவன் என்ன பண்ணுறான்? டெஸ்ட் பண்ணுகிறான். நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும், துன்மார்க்கர் எழும்போதும் மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். When the righteous come up in life, when the righteous are in glory, when the righteous rejoice, நல்லவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், நல்லவர்கள் வளர வேண்டும், நல்லவர்கள் உயர வேண்டும். உயர வேண்டுமா? யார் அந்த நல்லவர்கள்? நீங்கள் தான்.
அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக திங்க் பண்ணணும், எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக வாழணும், எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும் என்பதை ஞானி இங்கே சொல்கிறார். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலனா, நீங்கள் ஒர்க் பண்ணலனா, நீங்கள் சம்பாதிக்கலைனா, நீங்கள் முன்னேறலைனா, துன்மார்க்கன் அதை வளருவான். அவளை வந்தால் நான் ஜனங்க வெளியில் கூட நட முடியாது, மறைந்து கொள்வார்கள். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஃபேமஸான கோட். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். இன்றைக்கு கர்த்தர் அறிக்கையை பண்ணும்படி நமக்கு சொல்லித்தராரு. அறிக்கை பண்ணுறதுலன்னா வருமா? இரக்கம் தான் கிடைக்குமா? நம்மளாம் நினச்சோம் அறிக்கை பண்ணுறேன் திரும்பி ராஜாவாயிடுவேன். இல்லை, கிருபை கிடைக்குதா பாருங்கள். ஏனென்றால் சாலமோன் வாழ்ந்த காலத்தில் இரக்கம் அவ்வளோ கடினமான விஷயம். நம்ம காலத்தில் இரக்கம் ஃப்ரீயாக இருக்கிறது. கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we cannot go and say excuse. நான் தப்பு பண்ணதுக்கு இதான் காரணம்னு எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. யார் தப்பு பண்ணல, நான் பண்ணேன் என்று ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதை மறைத்தே வைக்க முடியாது. பொய் சொல்லக்கூடாது. நம்முடைய கடமையை மீறி செய்துவிட்டு கடமையை தள்ளி போடக்கூடாது, நேரத்தை தள்ளி போடக்கூடாது, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை நிறுத்தக்கூடாது. இந்த பாவங்களை மறைக்கிறதுக்கு புண்ணியம் செய்கிறேன், பிராய்ச்சித்தம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. there is one way to escape, that is confession. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ண போகிறேன்? புண்ணியம் பண்ண போகிறேன். செல்லாது பிரதர், நீங்கள் கன்ஃபஸ் பண்ணிட்டு தான் புண்ணியம் பண்ணோம், அப்போ தான் புண்ணியம் செல்லும். யார் கையில் கன்ஃபஸ் பண்ணுறது? யார் மன்னிப்பாங்களோ அவங்க கையில் கன்ஃபஸ் பண்ணும். யார் முதலாவது மன்னிக்கிறவர்? கர்த்தர். இரண்டாவதாக யாருக்கு விரோதமாக செய்தோமோ அந்த நபர் கையில் கண்டிப்பாக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த நபர் இல்லை என்றால் we need to do confession பப்ளிக்லி. சிலருக்கு கன்ஃபெஷன் பப்ளிக்காக பண்ணக்கூடிய போல்ட்னஸ் இருக்கிறது. இல்லை என்றால் நிர்பந்தப்படுவார்கள். அந்த பாவம் அவங்கள போட்டு அப்படி அழுத்தம். அப்பா, இந்த பாவ அழுத்தத்தில் வெளியே வரதுக்கு என்ன பண்ணிடலாம்? கன்ஃபஸே பண்ணிடலான்னு. நான் இந்த தப்புலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு விடுதலை வாங்கி கொண்டு போவார்கள். ஆமேன். முறிஞ்சிங்க. பரலோகத்துக்கு பாவத்துக்கு மன்னிக்கிற இடம் பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் தான் இருக்குது. இங்கே மன்னிப்பை வாங்கினா தான் பரலோகம் போக முடியும். ஹாப்பி இஸ் த மேன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ரெவரண்ட். 14ஆம் வசனம் சொல்வது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆண்டவர் கையில் சாரி கேட்கணும். ஆண்டவரை நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி. பெரியவங்க கையில் சாரி கேட்கணும். ஹார்ட்டட்னஸ் நம்ம நிம்மதியை குலைத்திடும். ஆமேன். பயப்படுகிறவன், a man who is happy is a reverent man. he is always reverent. அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர்களை மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் எப்போதும் பயந்து இருக்கிறான். இன்றைக்கு கூட நம்ம பெரியவங்களுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய லீடர்ஸ்க்கு, நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம பயப்படுறது மிக முக்கியமாக இருக்கிறது. 15-16 வசனம் சொல்கிறது, துஷ்ட அதிகாரி அவன் ஏழைகளை ஒடுக்குகிறான். இந்த துஷ்ட அதிகாரி என்ன செய்ய போகிறான்னா, கெர்ச்சிக்கிற சிங்கங்களுக்கும் கரடி போல் இருக்கிறான். ஆமேன். ஆமாம். இப்படி இடுக்கண்கள் செய்யக்கூடாது, இப்படி செய்கிறவனை ஜனங்கள் வெறுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன், பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காசை பெறுவான். ஏழைகளை ஒடுக்கி பணம் சம்பாதிக்கிறவன் ஹாஃப் ஆயுசு தாங்க, அரை ஆயுள் தான். ஆனால் பொருளாசையை வெறுக்காதபடி, பொருளாசையை வெறுக்கிறவனுக்கு ஃபுல் ஆயுள், முழு ஆயுள் கர்த்தர் கொடுக்கிறார். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியிலே ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். ஏன்னா இவன் பிளட் ஷெட் தப்பு பண்ணிட்டான், முடிவாயிடுச்சு. 2-3 சாட்சிகள் மூலமாக வந்துருச்சு. இஸ்ரேல் எல்லாம் என்ன தெரியுங்களா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். கண்ணை குத்திட்டான், கண் கலங்கி விட்டதுன்னா அவன் கண்ணையும் என்ன பண்ணுவாங்க? குத்துவாங்க. சாகடிச்சிட்டான்னா அவனை சாகடிச்சிடுவாங்க. அவனை காப்பாற்ற முடியாது. ஓல்டு டெஸ்டமெண்ட் லாவில் அவனை காப்பாற்றக்கூடாது. ஏன்னா பைபிளில் வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்தியனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவ மன்னிப்பில்லை. எவன் தப்பு பண்ணானோ அந்த தப்புக்கு அவன் பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும். அதனால் பழைய ஏற்பாட்டில் சாலமோன் சொல்கிறார், டோன்ட் கிவ் ஹிம் ப்ரொடெக்ஷன். அவன் போய் தன் பாடை அனுபவிக்க வேண்டும். பிளேம்லெஸ்லி உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். உத்தமமாய் நடக்க வேண்டும். வாக் அ பிளேம்லெஸ் லைஃப். we need to walk blameless life. ஆனால் வழியை மாறுகிறவன் திடீரென விழுந்து விடுவான். அவன் வழியிலே திடீர்னு அவனுடைய வீழ்ச்சி அங்கே இருக்கும் என்று சொல்லப்படும். நிலத்தை பயிரிட வேண்டும், ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். இந்த நிலத்தில் பயிரிடுறது, நம்ம ஊழியம் செய்கிறது எனக்கு சாட்சியாக இருக்குங்க. எங்கள் பிள்ளைங்க நீங்கள் ரொம்ப பாடுபடுறீங்க. நேற்று கூட ஓஎம்ஆருக்கு போனோம், 2 சர்வீஸ் நடத்தினோம். காலையில் 1, ஈவினிங் 1. இது இல்லாமல் ஹவுஸ் விசிட் போனோம். என் கூட வந்த டீம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. விடுவிடாக போய் ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நிலத்தை பயிரிடுறது போல் அவ்வளோ கடுமையாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி காலைல கான்ஃபரன்ஸ் காலுக்கு ப்ரே பண்ணிங்க, ஆன்லைனில் ஜாயின் பண்ண சொல்லி ஜனங்களை கூப்பிட்டீங்க, ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிங்க. இது நிலத்தில் விதைக்கிறது போல் கர்த்தர் உங்களை திருப்தி அடைய செய்வாராக. ஹல்லேலூயா,
ஆமாம், பூமியில் போய் விதைச்சா அது நம்ம நிலம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னால் அது அவர் நிலம். ஆமென். அவர் பலன் தருவார். வில் ஹாவ் அ plenty ஆஃப் பிரெட். நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு அதிகமான ஆத்துமக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. A faithful man and a blessing. உண்மை உள்ள மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் தங்கும். பணக்காரன் ஆக வேண்டும் என்று தீவிரிக்க வேண்டாம், ஆசீர்வாதம் வராது. பணம் வரும், ஒருவேளை அதோடு கூட சாபம் வரும். அவனுக்கு ஆக்கினைக்குள்ளாக மாட்டிக்கொள்வான். முகதாட்சியம் நல்லதல்ல. டோன்ட் ஷோ பார்ஷியாலிட்டி. ஏன்னா ஒரு சின்ன துண்டு அப்பத்துக்காக நீங்கள் தீமை செய்ய வேண்டியது வரும். வன்கண்ணனை பற்றி சொல்லுகிறார். அவன் செல்வத்தினால் பதறுகிறான், அவன் செல்வன் ஆகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். ஆமாம். A man with an evil eye hastens after riches. அதாவது he is stingy man, he is ungenerous. பணத்து புதுட்டா ₹1 நான் தரமாட்டேன். காசு ஏன்ட்டா கேட்காதீங்க, காசுலாம் நான் தரமாட்டேன். ஆனால் சாப்பாடு கூட எங்கள் வீட்டில் போடுறேன், ஆனால் என்ன தரமாட்டேன். காசு தரமாட்டேன். உங்கள் காசும் என் வீட்டில் தான் இருக்கும், எப்போ வேணுமோ வாங்கிங்க என்றெல்லாம் போகிறான் பாருங்கள். இவன் சிக்கி கொள்வான். ஆமென். எஸ், 23rd verseல தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கனிந்து கொள்கிறவன் கடைசியில் அங்கீகாரம் பெறுவான். இது நம்ம எல்லாரும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. நான் கூட நிறைய நேரத்தில் ஜனங்களை புகழ்ந்து திருத்த முடியும்னு பார்ப்பேன், அது நடக்கவே நடக்காது. அவங்க தப்பு பண்ணிட்டு நம்மளுடைய புகழ்ச்சி கேட்பாங்க. இன்றைக்கி சொல்கிறாரு, பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன் யுவர் வேர்ட்ஸ். நீ பண்ண தப்பு பண்ண கூடாது, இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். முகஸ்துதி பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆரம்பத்தில் அங்கீகாரம் பெறுவோம், லாஸ்ட் வாக்கு வரைக்கும் செல்லாது. கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்க கடைசி வரைக்கும் நம்முடைய வார்த்தைகள் நடக்கும் என்று சொல்கிறார். தகப்பனையும் தாயையும் திருடக்கூடாது, தகப்பனையும் தாயையும் கொள்ளையடிக்க கூடாது, அதை துரோகம் அல்ல என்று சொல்லுகிறவன் பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். அப்போ பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு என்ன வருமோ அது அவனுக்கு வரும். cannot rob the father and mother. தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேணும். ப்ரௌட் ஹார்ட், அந்த இருதயத்தின் பெருமை உள்ள இருதயத்தை பெருநெஞ்சன் வழக்கை கொலவுகிறான். அதாவது அவன் ப்ரௌட் ஹார்ட்டில் இருக்கிறதுனால வழக்கே மாற்றி போட்டுறான், கோபத்தை பெரிதாக்கி விடுகிறான், சண்டையை அதிகமாக he stirs up strife. தன்னுடைய பெருமைக்காக ஊரையே கொளுத்தி விடுகிறான். சண்டை நடக்கிறது. அவனிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அது அருமையான வசனங்க. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். he who trusts in his own heart is a fool. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக என்ன தெரியுங்களாங்க, நீ உன்னை நம்பணும், யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்பதமாய் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், தன்னைத்தான் நம்புகிறவன், தன் இருதயத்தை நம்புகிறவன், தான் நினைச்சதெல்லாம் கரெக்டாக நினைக்கிறவன் சரியல்ல, அவன் ஒரு மூடன் என்பதை ஞானி இங்கே சொல்லுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன், தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைவதே இல்லை. ஆமேன். ஏழைக்கு கொடுக்காதபடி மறைக்கிறவனுக்கு சாபங்கள் வரும் என்று, சாபங்கள் பலிக்கும் என்பதை ஞானி இங்கே சொல்கிறார். many curses will come. ஆமாம், துன்மார்க்கர் எழும்பும்போது மனிதர் மறைந்து கொள்கிறார்கள், அழியும் போது நீதிமான்கள் பெறுகிறார்கள். துன்மார்க்கரை வளர விடாமல் தேவ ஆவியானவர் அடக்கி கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய துன்மார்க்க தனத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஞானமுள்ள வார்த்தைகள் அநேகவற்றை சாலமோன் ஞானி நாம் கொடுத்திருக்கிறார். நாம் இவைகளை பின்பற்றும் போது, இந்த கைடை பின்பற்றும் போது, இந்த ப்ராக்டிக்கல் கைடை பின்பற்றும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை சொன்னார். நாம் ஞானமாய் நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். நாம் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் நாம் சரணடைய போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் எழுந்து நிற்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும், உம் ஞானம் உள்ள வார்த்தைகளை எனக்கு தாரும் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஞானமாய் நடக்கக்கூடிய கிருபை தருவாராக. ஆண்டவர் பக்கமாக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்ப போகிறோம். இத்தனை ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி இந்த கால வேளையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினாரே. நம்முடைய இருதயங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புவோம். நம்முடைய இருதயங்களை தேவன் பக்கமாக திருப்புவோம். தேவையானது ஒன்று மாத்திரம்தான், நல்ல பங்காகிய நம்முடைய ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். அது நமக்கு மாத்திரமல்ல, பல பேருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக மாறும். இப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம்,
Let's turn our hearts towards God and say, Lord, I need you more this morning, Lord. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக எனக்கு நீங்கள் வேணும்ப்பா. Lord, I need you more this morning, oh Lord. I need you more. More than words can say, I need you more than ever before. I need you, Lord. I need you, Lord. I need you more than yesterday. எங்கள் அன்பின் தேவனே, இந்த கால வேளையில் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை பார்த்து சொல்லுகிறோம் அப்பா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்தி கொண்டு செல்வதற்கு, உமக்கென்று ஊழியம் செய்வதற்கு நீர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தேவை அப்பா. நீர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தேவை. நீர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தேவை அப்பா. எங்கள் அன்பின் தேவனே, இம்மட்டும் எங்களோடு கூட நீர் பேசினீரே, இந்த வேளையில எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா. இந்த நேரத்தில் என்னை தொடுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை உயிர்ப்பிங்க, என்னை கண்டித்து உணர்த்துங்க, என் இருதயத்தை மாற்றுங்க. என் இருதயத்தை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த பாவத்தை மறைக்க வேண்டும் என்கின்ற இந்த நினைவு எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கிட்ட கூட இருக்கு. அவங்க கூட ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா உடனே அதை மறைக்கிறாங்க. அதை யாருமே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையே. அவங்களுக்கா எப்படி அது தோணுது? தான் செய்த மிஸ்டேக்கை மறைக்கணும்னு எப்படி தோணுது? இது எங்கேருந்து பிறப்பெடுத்தது? ஆதாம் ஏவாளிலிருந்து பிறப்பெடுத்தது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசித்து விட்டு தங்களை மறைத்து கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டு வருகிறார். அவங்க தங்களை மறைச்சுக்கிட்டாங்க. 1000 தான் நம்ம வெளியில மறைச்சாலும் நமக்கு உள்ள இருக்கிற மனசாட்சி நம்மை குத்தி கொண்டே இருக்கும். நீ இந்த பாவத்தை செய்த, நீ இந்த பாவத்தை செய்த, நீ இந்த பாவத்தை செய்த என்று குற்ற உணர்வு மேலோங்கி எழும்பும்
நம்ம வெளியில் வாயை திறந்து சொல்ல மாட்டோம், வெளியில் மறைச்சிருவோம். நான் பண்ணலையே, எனக்கு தெரியாது, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. நம்ம போய் சொல்லியிருப்போம், அழுதுருப்போம், ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இல்லை, கிடையவே கிடையாது. ஜஸ்டிஃபை பண்ணுப்போம், அழுதுருப்போம், அல்லது மறைச்சிருப்போம். நம்ம மேலே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட தூக்கி மற்றவங்க மேலே போட்டிருப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சி பேசிகிட்டே இருக்கும், இல்லை நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பு. இப்போ கன்ஃபஸ் பண்ணுறதுனால, ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுனால என்ன பலன் தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடும் பொழுது, பாவத்தை அறிக்கை இடும் பொழுது, நம்ம பாவம் செஞ்சோம்னா சாத்தான் பக்கம் போயிடுறோம். ஆனால் பாவத்தை செஞ்சுட்டு நம்ம அறிக்கை இடும் பொழுது சாத்தான் பக்கத்துல இருந்து ஆண்டவர் பக்கத்துல வந்து நம்ம நிற்கிறோம். When we confess our sin, we come to the God side from the Satan side. அருமையான மகனே மகளே, நான் தப்பு செய்யலை நம்ம சாத்தான் பக்கம் இருக்க போறோமா? இல்லை, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர் பக்கமாக வரப்போகிறோமா? இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம செய்த எந்த காரியமாக இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும், இப்போ இந்த வேளையில் நம்முடைய பரலோக தேவனை நோக்கி நம்ம சொல்லலாம், நம்ம அறிக்கையிடலாம். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடலாம். உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்துட்டேன், என்னை மன்னித்து விடுங்க, என்னை மன்னித்து விடுங்க. பிகாஸ் the sin has the consequences. நம்ம பண்ற ஒரு பாவத்துக்கும் ஒரு விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடுகிறது. ஆனா நம்ம கன்ஃபஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம சொல்லிட்டோம்னா, கர்த்தர் இரக்கத்தை நம்ம மேல அனுப்புவார். இல்லைன்றால் தேவனுடைய கோபாக்கினை நம்ம மீது வரும். தேவஜனமே, எக்காரணத்து கொண்டோ தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல வராதபடிக்கு, தேவனுடைய இரக்கத்தை பெறும்படிக்கு முழங்காற்படியிட்டு அவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? For all the sins, இதுவரைக்கும் நம்ம செய்த குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், பிறருக்கு விரோதமாக செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. அருமையான தேவ பிள்ளையே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இனி நீ பாவி அல்ல, இனி நீ பாவி அல்ல, இனி நீ பாவி அல்ல. நீ நீதிமான், நீ நீதிமான். இயேசுவினுடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால கழுவி மீட்டு எடுக்கப்பட்ட நீதிமான் நீ. தேவனாகிய கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்தி விட்டார். தேவனாகிய கர்த்தர் உன்னை
தகுதிப்படுத்தி விட்டார். தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்து விட்டார். You are pure, you are clean, you are pure, you are clean. நீ சுத்தமானவள், நீ சுத்தமானவன், நீ சுத்தமானவள், பரிசுத்தமானவள். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள குற்றங்களை குறைகளை ஆண்டவரே சுட்டி காட்டி கொண்டிருக்கிற குற்றப்படுத்துகிற ஆவியே, the spirit of guilt, இயேசுவின் நாமத்தினால குற்றப்படுத்துகிற ஆவியே வெளியில போ. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எங்கள் குற்றங்களை குறைகளை பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டோம். எங்கள் தேவன் எங்களுக்கு மன்னித்து விட்டார். நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்று விட்டோம். இயேசுவின் நாமத்தினால தேவனாகிய கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொண்டீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால அப்பா எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் உங்களுக்கு சொந்தம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், ஆண்டவரே எங்கள் தலைமுறைகள் அனைத்தும் உமக்கு சொந்தம். அப்பா நாங்கள் எந்த பாவங்களிலும் விழாதபடிக்கு, எந்த அக்கிரமமும் நாங்கள் செய்யாதபடிக்கு, எந்த மீறுதலும் செய்யாதபடிக்கு எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் சுற்றி வேலையெடுத்து தேவனாகிய கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க நினைவுல கூட அப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் யோசிக்க கூடாதுப்பா. சுற்றி வேலையிடுங்க, சுற்றி வேலையிடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுடைய செட்டைகளின் மறைவுல நாங்கள் வருகிறோம். அப்பா உங்களுடைய கரங்களை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் பயந்திருக்கிறவள் பாக்கியவான்கள். நாம் கர்த்தருக்கென்று பயந்திருந்து let's lead a life of blessing. May the good God bless you. Shalom and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.